இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் சேலரின்னு சொல்லக்கூடியது 25,000 தாங்க. அந்த பெர் கேபிட்டா இன்கம் சென்னை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட $3,000 பெர் ஆனம். அதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் தான் வருது. 25,000 இஸ் அன் ஆனுவல் சேலரி. ஆவரேஜாக எல்லாரும் எடுத்துகிட்டு போகக்கூடியது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, நான் 25,000 தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஒரு செல்வத்தை சேர்க்கறது, வெல்த் கார்பஸ் எப்படி சேர்க்கறது? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் இது. ஸோ இந்த வீடியோவில் 6 ஸ்டெப்ஸ், இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா 25,000 நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் எப்படி ஒரு பெரிய வெல்த் கார்பஸை சேர்க்கலாம், இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். I'm Satish, financial consultant, author of this book, Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. 2 புத்தகங்களுமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு இன்வெஸ்டிங், பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் இது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஓகேங்க, முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, வெல்த் அப்படின்றது ஒரு அப்சல்யூட் நம்பர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக அது ஒரு மித்துங்க. இந்த ஒரு உதாரணத்தை பாருங்கள். நான் 2 பேர், பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி, இந்த 2 பேரில் யார் வெல்த்தி பர்சன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பர்சன் ஏ 25,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, பர்சன் பி 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. இந்த 2 பேரில் யார் வெல்த்தி பர்சன்? கண்டிப்பாக பர்சன் பி. ஏன்னா அவர் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு வெல்த்தி பர்சன். ஓகே, காமன் சென்ஸ் அது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா இந்த 2 பேரில் யார் வெல்த்தின்றதை பார்க்கலாம். இவர் 25,000 ரூபா சம்பாதிச்சாலும் 2,500 ரூபா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் 50,000 சம்பாதிச்சு 2,500 ரூபா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த 2 பேரில் யார் வெல்த்தினாக்கா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஸ்டில் பர்சன் பி தான் வெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனாக்கா, சேவிங்கும் ஈக்குவல், சேலரி அதிகம். அப்படி பார்க்கும்போது இவர் தான் வெல்த்தி. ஆனால் வெல்த் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சூட்சமமான விஷயங்க. இவர் பர்சன் ஏ பார்த்தீங்கன்னாக்கா 10% சேவ் பண்ணுறாரு அவரோட சேலரியில். ஆனால் பர்சன் பி 5% தான் சேவ் பண்ணுறாரு அவரோட சேலரியில். ஸோ பர்சன் ஏ இஸ் த வெல்த்தி பர்சன். ஸோ கண்டிப்பாக வெல்த் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் சேவ் பண்ணுற அந்த அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. சேலரி எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோங்க. இன்றைக்குமே மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காசையும் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு செலவு பண்ணிவிட்டு 5,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாத இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சேலரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ நிறைய கட்டுவாங்க. எஸ்ஐபியில் 10,000 தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வெல்த்தி பர்சனாக மாறணுன்னாக்கா உங்களோட சேலரி எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம், 10% சேவ் பண்ணுறீங்களா அண்ட் அதை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ மினிமம் 10% அண்ட் அதுலேருந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, அதோட கண்டினியூவேஷன் இது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் த எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, சரி என்னோட சேலரி 25,000 ரூபா, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ்ஸு. சரி, மிச்சம் நான் சேவ் பண்ணுறது, மிச்சம் முடிக்கிறது இவ்வளோ காசு, 1000, 1,500, 750 ஏதோ, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அப்ரோச்சாக வச்சிட்டு இருக்காங்க ப்ரிடாமினண்ட்டாக. என்கிட்ட வரக்கூடிய இன்வெஸ்டர், சதீஷ் என்னோட சம்பளம் 25,000, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ், நான் சேவ் பண்ணக்கூடிய காசு. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சம்பளம் 25,000னா 25,000 மனசில் வைக்கவே வைக்காதீங்க. உங்கள் சம்பளம் 22,500ன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, முதல் செலவே சேவிங்காக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் லெட் தட் பி அ சேவிங். ஸோ உங்கள் சேலரியே 22,500னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்கல்ல. இது பேர் தாங்க டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்மக்கிட்ட காசு நிறைய இருந்துச்சுனாக்கா, சரி இதுக்கு தானே ஸ்பெண்ட் பண்ணிடலாம், ஒரு டிவி தானே வாங்கிடலாம், ஒரு சோஃபா செட்டு தானே வாங்கிடலாம், பசங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணலாம், எதாவது வாங்கி கொடுக்கலாம், அவங்கள ஒரு நாள் ஈவினிங் கூப்பிட்டு போகலாம். வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், ஆவரேஜாக கம்யூட்டேஷனோட சேர்த்து. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு மனிதருக்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாழ்க்கையை கொஞ்சம் கஷ்டப்படும் போது என்ஜாயும் பண்ணணும்ல. ஆனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஹாவ் அ பேலன்ஸ் பிட்வீன் வாட் யூ என்ஜாய் கரண்ட்லி அண்ட் வாட் யூ சேவ் ஃபார் ஃபியூச்சர். இப்போ என்ன சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்களோ ஒரு அளவுக்கு, ஒரு கட்டுப்பாடோட, அதே நேரத்தில் ஒரு 10% சேர்த்து வைங்க. இந்த ஸ்டெப் 2 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. 3வது, எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட
வாழ்க்கையில் ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணுங்க. என்ன ஆகுனாக்கா வாழ்க்கைன்றது வந்து சம்டைம்ஸ் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரியே நடக்காது. அது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லைஃப்பில் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? ஏதோ உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் அவசரமாக உங்ககிட்ட வந்து ஒரு 25,000 ரூபா கேட்குறாங்க, உங்களால் கொடுக்க முடியுதா? நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா மெடிக்கல் எமர்ஜென்சியை அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறாங்க, இல்லைன்னா கடனை வாங்கி செலவு பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா உங்கள் 6 மாதத்தோட எக்ஸ்பென்சஸை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுடுங்க. அண்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிடுங்க. ஸ்டெப் 3 கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பேசிஸ் ஆஃப் வெல்த் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எஸ்ஐபிலாம் போடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுடுங்க. இதை செஞ்சிட்ட பிறகு நீங்கள் எஸ்ஐபின்றதுக்கே வாங்க. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 பெரிய மிஸ்டேக், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னாக்கா, ஓகேங்க 10% சேவ் பண்ணுறீங்க, ஆனால் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? அதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்டை தாண்டியும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறீங்க. ரொம்ப தப்புங்க. 4வது ஸ்டெப் 4 என்னன்னாக்கா, நீங்கள் அந்த காசு 12% மல்டிப்ளை ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இன்ஃப்ளேஷனே இன்றைக்கி 6%. இன்ஃப்ளேஷனை தாண்டின ஒரு 2 டைம்ஸுக்கு ரிட்டர்ன்ஸு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு கொடுக்கணும். ஸோ இது ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்க்குறோம். 11 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிற சம்பளமே 25,000. இன்றைக்கி நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை சுற்றின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் 40% கொடுக்குறோம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் 36%, 50%ன்னு. ஸோ இந்த கெட் ரிச் குயிக் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னாக்கா, நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அவங்க கடைசி கால மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் மிட் லைஃப்பில் கடனை வாங்கி இந்த மாதிரியான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், காமன் சென்ஸை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஸ்கீமை நம்பாதீங்க. 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா, 15% ரிட்டர்ன்ஸ் வருதா, பி ஹாப்பி அபவுட் இட். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டண்ட்டாக இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யாரோ 50% கொடுக்குறாங்க, யாரோ 40% கொடுக்குறாங்க. இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போட வேண்டியது, கடனை வாங்கி போட வேண்டியது. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இது 5. 6வது, இட் இஸ் மை ஃபேவரட் ஸ்டெப். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டில் வந்து, நான் ஒரு டெய்லர், என்னோடய சேலரியே வந்து 20,000 தான் வருது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? இதே கேள்வி தான். இந்த வீடியோவில் ஆரம்பிக்கும்போது 25,000. இங்கே பாருங்கள், இப்போ என்னோட வீட்டில் வச்சுக்கோங்க. என்னோட வீட்டில் வந்து என்னோட மனைவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, வி ஹாவ் அ டெய்லர். அந்த டெய்லர்கிட்ட போயிட்டு கொடுத்து, எனக்கு 2 பசங்க எனக்கு. ஸோ அவங்களுக்கு சட்டை தைக்கிறது, ட்ரெஸ் தைக்கிறது எல்லாமே. பட் அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து நேம் போர்டு கூட இருக்காது. அவர் கடைக்கு போனீங்கன்னாக்கா நேம் போர்டு கூட இருக்காது. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் அவர் காசெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டார், டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டார். அவருக்கு நீங்கள் டெலிவரி கொஞ்சம் சீக்கிரம் வேணும் அப்படின்னாலும் வந்து ஆர்டர் நிறைய இருந்துச்சுனாக்கா அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, இல்லைங்க இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடுவார். நீங்கள் ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல கூட தச்சுக்கிங்க, பரவாயில்லைங்க, ஆனால் என்னால் இப்போ கொடுக்க முடியாது, டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த டெய்லர் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கார். அது முக்கியம் கிடையாது. அவர் ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு டெய்லர். அவர் ரொம்ப இன்னோவேட்டிவ். அவர் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாவாடை ஒன்று தச்சு கொடுத்தாரு. அந்த பாவாடையில் பார்த்தீங்கன்னாக்கா அதே பின்னாடி ஒரு லூப் வருது. அந்த லூப்பை நம்ம கட்டினோம்னாக்கா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதை நம்ம கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அதுவே வந்து அதே ட்ரெஸ்ஸு ரொம்ப மாடர்னாக இருக்க மாதிரி இருக்குது. இஸ் வெரி இன்னோவேட்டிவ். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அவர் தான் இப்போ தச்சு கொடுத்துட்ருக்காரு. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மாதத்துக்கு 2 அப்பேரல்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மட்டுமே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஒரு 10 இல்லை ஒரு 15 ஆர்டர் ஒரு மாதத்துக்கு மட்டுமே. எல்லாருக்கிட்டையும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் ரெஃபரன்சஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பிஸ்னஸ் அவருக்கு. என்னங்க காரணம் அதுக்கு? நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், 25,000 தான் சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தொழிலில் நம்பர் 1 இருக்கீங்களா? உங்கள் ஏரியாவில் நம்பர் 1 இருக்கீங்களா? உங்கள் தொழிலில் நம்பர் 1 இருக்கீங்களா? அப்புறம் உங்கள் சிட்டியில் நம்பர் 1 ஆகுங்க, உங்கள் ஸ்டேட்டில் நம்பர் 1 ஆகுங்க, அந்த கண்ட்ரிலேயே நம்பர் 1. நீங்கள் ஒரு வெயிட்டராக இருக்கலாங்க, பட் நம்பர் 1 ஐ ஆம் த பெஸ்ட் வெயிட்டர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குதா? அந்த கேள்வியை கேளுங்க. ட்ரை டு பி இன் த டாப் 1%. அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட திறமையை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுனாக்கா உங்களோட ஏர்னிங் இம்ப்ரூவ் ஆகுங்க.
உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுங்க, உங்கள் ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் சேலரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் ஸ்டெப் 6. 25,000 தான் சம்பாதிக்கிறேன், அதுக்குள்ளேயே வாழ்க்கையை நடத்திக்கணும் தேவையில்லை. கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1. ஆர் யூ த நம்பர் 1? நீங்கள் இந்த ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா, ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் நம்பர் 1 இன் 1%. எதனாலனாக்கா 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 9% ஆஃப் த பீப்புள் தான் இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணும்போது யூ ஆர் ஆல்ரெடி நாட் 90%. டாப் 10ல் வந்துட்டீங்க. ஆனால் டாப் 1ல் வரணுன்னாக்கா அந்த இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க ஒன்லி 1% ஆஃப் த பீப்புள். ஸோ போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் சேனலில் போயிட்டு ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் உங்கள் துறையில் நம்பர் 1 இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். எப்படி இன்னோவேட்டிவாக இருக்கலாம், எப்படி நான் இந்த பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி கஸ்டமருக்கு ஒரு டிலைட் கொடுக்கலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு, கஸ்டமர் டிலைட் வேறு. இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னாக்கா உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் எஸ்ஐபி 2,500 இல்லைங்க 25,000 மாறும். ட்ரஸ்ட் மீ, இட் வில் சேஞ்ச். ஸ்டெப் 6 போனஸ். இது எல்லாம் நாலேஜாக வச்சுக்காதீங்க. முதல்ல 25,000 சம்பாதிச்சாலும் 2,500 இருக்குன்னாக்கா ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அந்த ஆக்ஷன் இருந்துச்சுனாக்கா, ஒரு டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா அந்த ரிட்டர்ன்ஸை பார்ப்பீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு ஓகே வளருது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இது அப்படி அந்த ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 ஸ்டெப் ப்ளஸ் அந்த ஆக்ஷனை கன்வெர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 25,000 சம்பாதிச்சாலும் நீங்கள் ஒரு வெல்த் கார்பஸை கண்டிப்பாக சேர்க்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும், என்னால் ஒரு 1000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 500 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னவோ ஏதாவது ஹெல்ப் வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. ஸ்டே டியூன். ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் திஸ் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல